ஓகே, நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நாம் கடந்து போக போகிறோம். இந்த மாதம் முழுவதும் நாம் ஒரு வசனத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த வசனம் ஓபேத் ஏதோமுடைய வீட்டை தேவன் ஆசீர்வதித்தார். சோதரம், ஏன் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும்? உடன்படிக்கை பெட்டி இருந்ததான மற்ற வீடுகளை குறித்து வேத வசனம் அப்படி சொல்லவில்லையே. ஓபேத் ஏதோமுடைய வீட்டை மாத்திரம் தேவன் ஆசீர்வதிக்க காரணம் என்ன என்பதை நம்ம தியானித்து கொண்டே வருகிறோம். சோதரம், ஒருவேளை அந்த செய்திகள் நீங்கள் கேட்கல அப்படின்னா நீங்கள் என்னுடைய யூடியூப் ரெவரண்ட் KS மார்ட்டின் என்கிறதான யூடியூப்பில் போனீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்றைக்கி பேசுறது பார்ட் 3. எனவே ஃபஸ்ட்டு சண்டே நம்ம ஆசரிப்பு கூடாரத்தை குறித்தும் அந்த கூடாரம் எங்கே அமைக்கப்பட்டது என்பதெல்லாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து உடன்படிக்கை பெட்டி என்ன, அதனுடைய சரித்திரம் என்ன, அது எங்கெங்கெல்லாம் ட்ராவல் ஆகுச்சு, கடைசியாக அது எங்கே அமர்ந்தது என்கிற காரியங்களெல்லாம் நமக்கு கவனித்து கொண்டே வந்தோம். அதைத் தொடர்ந்து நான் உங்களோடு கூட தொடர்ந்து நான் பேசினேன். இன்றைக்கு அந்த செய்தியினுடைய முடிவுக்கு நான் வரேன். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இந்த செய்திகளை நீங்கள் மீண்டும் மீண்டும் நீங்கள் கேட்கும்போது தான் அவைகளெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் தங்கும். ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால் கடந்த ஞாயிற்றுக்கிழமையில் இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து பெலிஸ்தருக்கு இருந்ததான பார்வை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்த பார்வை, அபினதாப் வீட்டில் இருந்ததான பார்வை என்று சொல்லியெல்லாம் பேசினேன். ஏன் கர்த்தர் ஓபேத் ஏதோமை ஆசீர்வதித்தார், உடன்படிக்கை பெட்டி நிமித்தம் ஆசீர்வதித்தார் என்பது உண்மையானால் ஏன் அபினதாமுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படவில்லை? அபினதாமுடைய வீட்டில் எத்தனையோ மாத கணக்குகள் இருந்ததே, ஏன் அங்கே ஆசீர்வதிக்கப்படவில்லை? ஏன் 3 மாதம் ஒருவனுடைய வீட்டில் உடன்படிக்கை பெட்டி இருந்தபோது அது நிமித்தம் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்படுகிறது. வாட் இஸ் த சீக்ரெட், ஒய் அப்படின்னு சொல்லி இந்த மாதம் முழுவதும் நான் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் வேறு கூட்டங்களுக்கு நான் செய்தி எடுக்க வேண்டியது இருந்தாலும் என்னுடைய மூளையில் ஒரு சைடு இது ரன் ஆகிட்டே இருந்தது. ஆமென், சோதரம். இந்த வாரங்களில் இதற்காக நான் உட்கார்ந்த பொழுது அற்புதமாக இதை கொண்டு முடிக்க கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு உதவி செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. நான் இப்போ பேச போகிறதான காரியத்தை இதுவரைக்கும் நான் யாருக்கிட்ட இருந்தும் நான் கேட்கல. நான் பேச போகிறதான விளக்கத்தை எந்த விதமான ஆன்லைனில் இருந்தும் நான் கேட்கல. ஆமென், ஹல்லேலூயா. இத்தனை வயசில் இது வரைக்கும் யாரும் பேசி நான் கேட்டு அதை கொண்டு உங்களுக்கு நான் பேசலை. ஆன்லைனில் இருந்து யாரோ எங்கேயோ அமெரிக்காவிலே லண்டன்லேயே பேசின எவனோ ஒருத்தனுடைய பிரசங்கத்தை கொண்டு நான் இங்கே பேசலை. ஆமென், என்னோடு கூட ஆவியானவர் என்னுடைய சிந்தனையில் தருகிறதான விஷயங்களை இந்த காலையில் உங்களுக்கு முன்பதாய் கொண்டு வருகிறேன். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அதனால் இந்த செய்தியை முடித்த பொழுது என்னுடைய உள்ளத்தில் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், கர்த்தருக்கு நன்றி செலுத்தினேன். ஆண்டவரே தேங்க்யூ, நல்ல முறையில் கொண்டு நிறுத்த தெய்வன் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தருக்கு நான் நன்றி சொன்னேன். ஸ்தோத்திரம். எனவே நாம் ஆதாரமாக எடுக்கிற வசனத்தை எடுத்துக்கொள்வோம். எத்தனை பேர் எடுக்கிறீங்கன்னு பார்ப்போம். ஸ்தோத்திரம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை எடுங்க பார்ப்போம். எத்தனை பேர் எடுத்துட்டீங்க? கை தூக்குங்க. எஸ், 2 சாமுவேல் chapter 6 verse 11. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். Praise the Lord, hallelujah. ஒரு மகா பெரியதான blessing came to that house. அவனையும் அவனுடைய வீட்டார் அனைவரையும் தேவன் ஆசீர்வதித்தார் within 3 month periodல. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த பிளஸ்ஸிங் எதற்காக என்பதை யோசிக்கையில் என்னுடைய சிந்தனையில் கர்த்தர் தந்ததான காரியங்கள் என்னன்னு சொன்னால், தாவீது பாருங்க, உடன்படிக்கை பெட்டிய தன்னுடைய நகரமாகிய சீயோன் கோட்டையை தாவீது பிடிச்சான். அதுதான் அவனுடைய நகரமாய் மாறினது. அதற்கு பேர் என்னவாச்சு? தாவீது நகரம் என்று வழங்கப்பட்டது. அதுதான் அவனுடைய இடம், ஜெருசலேமில் தாவீதின் நகரம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தாவீதுக்கு உடன்படிக்கை பெட்டியை கொண்டு எங்கே வைக்கணும்னு ஆசை? பேசணும், எங்கே வைக்கணும்னு ஆசை? தாவீது நகரத்தில் ஜெருசலேமில் கொண்டு என்ன பண்ணணும்? வைக்க வேண்டும் என்பது அவனுடைய ஆசை. எனவே ஆசைப்பட்டவன் என்ன பண்ணான்னு சொன்னால்,
அபினதாமுடைய வீடு வரைக்கும் போய் 30,000 பேரை அழைத்து கொண்டு போய் அபினதாமுடைய வீட்டில் இருந்ததான உடன்படிக்கை பெட்டிய புது ரதத்தில் உட்கார வைத்து அவன் கொண்டு வருகிறான், தன்னுடைய இடத்துக்கு கொண்டு வருகிறான். மிகுந்த ஆசையோடு கூட பாடலோடு ஆராதனையோடு நடனத்தோடு கொண்டு வருகையில் அங்கே தான் இந்த வண்டி கொஞ்சம் அப்படி பிறண்டதுனால அபினதாமுடைய மகனாகிய ஊசா அதை தொட்ட பொழுது அதை பிடிக்கிறான் விழாமல் இருக்கிறதுக்கு. அப்போதான் அவன் ஊசா மரித்து போகிறான். உடன்படிக்கை பெட்டி தொட்ட மாத்திரத்தில் மரித்து போன உடனே அங்கே நடக்கிறதான விஷயம் நீங்கள் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நம்ம கவனிக்க போகிறோம். படிங்க. கேருபன்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலை யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அப்போ இதை கொண்டு வர வேண்டும் என்கிறதான விருப்பம் எங்க இருக்குது? இந்த விருப்பம் யார்கிட்ட இருக்கு? தாவீதினிடத்துல தான் இந்த விருப்பம் இருக்குது. சவுல் கிட்ட இல்லை, வேற யாருக்கிட்டையும் இல்லை. இந்த பெட்டி என்னுடைய இடத்துக்கு வரணும் அப்படின்றதான ஆசையும் விருப்பம் இருக்கிற ஒரே நபர் யாரு? தாவீது. அவன் தான் முயற்சி செய்கிறான். அபினதாபின் குமாரனாகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிறது. 8ஆம் வசனத்துக்கு வந்துருங்க. அவங்க நடத்தி கொண்டு வரும்பொழுது மாடு மிரளுது, பெட்டி அசைகிறபடினாலே ஊசா பெட்டியை தொடுகிறான். எனவே கர்த்தர் ஊசாவை அடிக்கிறார், அவன் மரித்து போகிறான். 8ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டு. தாவீது விசனப்படுறான். ஊசா மரித்தது நிமித்தம் விசனம் யாருக்கு வருது? தாவீதுக்கு வருது. தாவீது விசனப்பட காரணம், ஊசா மரித்தது என்பது ஒரு காரணமா இருந்தாலும் 2வது காரணம் என்னன்னா, படிங்க. அந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிற பேரேஸ் ஊசா என்னும் பெயரிட்டான். தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி. 2வது வருத்தம் அவனுக்கு என்னன்னா, ஒரு வருத்தம் ஊசா மரிச்சிட்டான்றது எல்லாருக்கும் இருக்கலாம், அது காமன். ஆனால் தாவீதுக்கு இருக்கிற வருத்தம் என்னன்னா, இனி இந்த பெட்டியை நான் எப்படி என்னுடைய இடத்துக்கு நான் கொண்டு போவேன்? அதுதான் அங்கே சொல்லுது இல்லையா? என்னிடத்தில் வருவது எப்படி? கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி. அப்போ அங்கே அவனுக்கு ஒரு தயக்கம், பயம், திகிலும் வருத்தமும் உண்டாகிறது. நான் பிரயாசப்பட்டேன், இவ்வளோ பேரை நான் கூட்டிகிட்டு வந்தேன், இன்னைக்கு சந்தோஷமாக கொண்டு போய் சேர்த்துருவேன்னு நினச்சேன், ஆனால் இப்படி ஆயிடுச்சு என்கிறதான வருத்தம், சேட்னஸ் யாருக்குள்ள தான் வருது? தாவீதுக்குள்ள தான். அப்போ விருப்பம் யாருக்குள்ள இருக்கு? தாவீதுக்குள்ள. இப்படி நடந்துருச்சே, இனி இதை நான் எப்படி கொண்டு போகிறதுன்றதான வருத்தம் யாருக்கு வருது? தாவீதுக்கு வருது. ஓகே, இப்படி நடந்த உடனே தான் 11ஆம் வசனத்தில் அங்கே இருந்ததான கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் இந்த பெட்டியை கொண்டு போய் என்ன பண்ணிடுறாங்க? வச்சுட்டு தாவீது தன்னுடைய இடத்துக்கு அவன் போயிடுறான். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ தாவீதை நீங்கள் கவனிக்கணும், தேவனை கவனிக்கணும். சோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. இப்போ இந்த கீத்தியனாக ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலேயே இந்த பெட்டி அப்படியே இன்னும் 20 years, 40 years, 100 years, இல்லை 300 years இப்படியே இந்த பெட்டி அங்கேயே இருக்குமானால், சோத்திரம், ஆமென், அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பிரயோஜனம் உள்ளதான் என்ன பண்ணாது, இருக்க போகிறது இல்லை. சோத்திரம், ஆமென். உடன்படிக்கை பெட்டியினுடைய மகிமை என்ன? உடன்படிக்கை பெட்டி மேலே இருக்கிற கிருபாசனம் இதெல்லாம் எப்படி செயல்பட்டது? ஆசரிப்பு கூடாரம் இருந்த காலத்தில் எப்படி செயல்பட்டது? தேவன் வந்து இறங்கி அங்கே இருந்து கர்த்தர் என்ன பண்ணுவார்? பேசுவார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஜனங்கள் எல்லாம் கூடாரத்தின் வாசலில் வந்து நிற்பாங்க திரளா. கர்த்தருடைய மகிமை கிருபாசனத்தில் வந்து இறங்கும். அங்கேருந்து கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஜனங்களோடு கூட பேசுவார். இதுதான் உடன்படிக்கை பெட்டியினுடைய மகிமை. எல்லாருடைய பாவமும் மன்னிக்கப்படணும் வருஷத்துக்கு ஒரு முறை. அதனுடைய அடிக்கப்படுகிற அந்த மிருகத்தின் ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் எதிர் மேலே தெளிக்கப்படணும்?
கிருபாசத்தின் மேலே தெளிக்கப்படணும். ஸோ இதெல்லாம் தான் ஜனங்களுக்கும் உடன்படிக்கை பெட்டிக்கும் இருக்கிற அல்லது தேவனுக்கும் ஜனத்துக்கும் இருக்கிறதான உறவு முறை. ஸோ இப்போ இந்த உறவு முறையெல்லாம் ஜனத்திற்குள்ளே இல்லவே இல்லை பல வருஷமா. அப்போ இந்த ஆசையும் இந்த வாஞ்சையும் தாவீதுக்குள்ளே தருகிறவர் ஒருவர் இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த ஆசையும் இந்த விருப்பத்தையும் இந்த வாஞ்சியும் தாவீதுக்குள்ளே தந்து, தேவனுடைய ஆசை என்னன்னு சொன்னால், உடன்படிக்கை பெட்டி எங்கே வந்து சேரணும்? தாவீதின் நகரத்தில் வரணும். அதற்கென்று அவன் போட்டு இருக்கிற இடத்துல அது வரணும். மீண்டுமாய் ஜனங்களுக்கு இந்த பெட்டி தெய்வீக ஆசீர்வாதத்தை நன்மையை என்ன பண்ணணும்? கொண்டு வரணும். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. இது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வீட்டுக்குள்ளே வருஷ கணக்காக இது முடங்கி போயிடக்கூடாது. இது வரணும். இது மீண்டும் இது மகிமை அடையணும். மீண்டும் ஜனங்கத்திற்கும் தேவனுக்கும் ஒரு தொடர்பு என்ன பண்ணணும்? உண்டாக வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருந்திருக்கணும். இப்போ ஓபேத்ஏதோமுடைய வீட்டில் வச்சுட்டாங்க. பயத்தோடு கூட திகிலோடு கூட நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலன்னு சொல்லி தாவீது தன் நகரத்துக்கு உள்ளே போயிட்டான். ஆனாலும் அவனுக்குள்ளே இருக்கிற வாஞ்சை போவே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ இங்கே கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார். என்னன்னா, தாவீது இந்த இன்ட்ரெஸ்ட்டை விட்டுடக்கூடாது. ஐ டோன்ட் நோ ஹவு டு பிரிங் தட். எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியல. ஐ ட்ரைட் மை பெஸ்ட். நான் முயற்சி செஞ்சேன், அதனால் முடியல. தொட்டதுக்கு ஒருத்தன் செத்துட்டான், எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஓகே லிவ் இட் தட், நம்ம ராஜ்யபாரத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவன் ராஜ்யபாரத்தை பார்த்துன்னு போயிட்டான்னு சொன்னால் அவன் மறந்துடுவான். இப்போது தாவீது மறக்கக்கூடாது. கர்த்தர் ஒரு காரியம் செய்கிறார். என்னன்னு சொன்னால், 3 மாதத்தில் ஓபேத்ஏதோமை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். ஓபேத்ஏதோம் ஆசீர்வதிக்கப்படுகிற செய்தி எது வரைக்கும் போகுது? தாவீது காது வரைக்கும் போகுது. இதை தான் நான் நினைக்கிறேன், இதுதான் கர்த்தருடைய செயல். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதுக்கு ஒரு நியூஸ் போகுது. உமக்கு தெரியுமா, ஓபேத்ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிக்கிறார். அவன் முந்தி மாதிரி இல்லை. இஸ் சோ பிளஸட். ஏண்டா? பிகாஸ் ஆஃப் திஸ் ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட். தேவனுடைய பெட்டி இருக்கிறதுனால கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதம் ஜனம் காணக்கூடிய ரீதியாக இருக்குது. இந்த செய்தி தாவீதின் காது வரைக்கும் போய் எட்ட கர்த்தர் கிருபை தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ தாவீது திருப்பி எழும்புறான். அவ்வளோ பிளஸ்ஸிங் வருதா? சோத்திரம். ஆமென். இதை நான் எடுத்துன்னு வரணும் தானே யோசித்தேன், ஆனால் எனக்கு தெரியல எப்படி எடுத்துன்னு வரணும்னு. ஆமென். சோத்திரம். அவனுடைய தூக்கத்தை ஆண்டவர் கலைக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. அவன் இப்போ மீண்டும் ஆசாரியர்களெல்லாம் கூப்பிட்றான். இது நாளாகமத்தில் நீங்கள் வாசிக்கலாம். 1 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனங்களிலையும் 1 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள், அந்த சாப்டர் முழுக்க நீங்கள் வாசிக்கலாம். அவைகளில் வாசிப்பீர்களானால் மீண்டுமா எப்படி அதை அந்த பெட்டியை உள்ளே கொண்டு வரணும், மோசேக்கு ஆண்டவர் சொன்னதான கட்டளைகள் என்ன என்பதெல்லாம் அங்கே சொல்லப்படுகிறது. அதையெல்லாம் இப்போது தாவீது தெரிந்து கொள்ளுகிறான். அவைகளெல்லாம் அவன் அறிந்து கொள்ள பிரயாசப்படுகிறான். வாசிங்க. தாவீது பாருங்க, அவன் தனக்கு தாவீதின் நகரத்திலே வீடுகளை உண்டாக்கி தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அதற்கு ஒரு கூடாரத்தை போட்டான். ஸோ இன்ட்ரெஸ்ட் யார்கிட்ட இருக்குது? அந்த இன்ட்ரெஸ்ட்டை யார் கொடுக்குறா? ஒரு கூடாரெல்லாம் போட்டுட்டான், ஆனால் உள்ள இன்னும் இல்லை. பிற்பாடு தாவீது, லேவியர் ஒழிய வேறொருவரும் தேவனுடைய பெட்டியை எடுக்கலாகாது, தேவனுடைய பெட்டியை எடுக்கவும் என்றைக்கும் அவருக்கு பணிவிடை செய்யவும் அவர்களையே கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றான். ஓகே, இவைகள் எல்லாம் இப்போ அனலைஸ் பண்ணி எல்லாத்தையும் ரீட் பண்ணி எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு இந்த மெத்தடில் மீண்டுமா இந்த உடன்படிக்கை பெட்டியை தாவீதின் நகரத்துக்கு தாவீது கொண்டு வருகிறான். சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போது என்னுடைய தாட் என்னன்னு சொன்னால், மீண்டுமா இந்த இன்ட்ரெஸ்ட், மீண்டுமா இந்த வாஞ்சை, மீண்டுமா இந்த ஆசை தாவீதுக்குள்ளே உண்டாகணும்னு சொன்னால் அதற்கு ஒரு நியூஸ் அவனுக்கு போகுது. என்ன நியூஸ்னா, தேவன் இவனை ஆசீர்வதிக்கிறார், பலமாய் ஆசீர்வதிக்கிறார். அவன் ஓல் என்டையர் ஃபேமிலியும் அவர் ஆசீர்வதிக்கிறார். சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் 1 கிரானிக்கல் 1 நாளாகமம் 15:28 படிக்கும் பொழுது 15:28
அப்படியே இஸ்ரவேல் அனைத்தும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கம்பீரத்தோடும் எக்காலங்கள் பூரிகைகள் கைத்தாளங்களின் துணியோடும் தம்புர்களையும் சுரமண்டலங்களையும் வாசிக்கிற சத்தத்தோடும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரம் மட்டும் வந்தபோது, ஓகே, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நடனத்தோடும் ஆர்ப்பரிப்போடு கூட இந்த பெட்டி என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க. அப்படின்னு சொன்னா இந்த பெட்டி இட்ஸ் நாட் பிலாங்ஸ் டு ஜஸ்ட் ஒன் ஃபேமிலி, ஒரு குடும்பத்துக்கு சொந்தமானது அல்ல, அல்லது ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்கும் இது அல்ல. இது நேஷனை ஆசீர்வதிப்பதற்காய் தேவன் உண்டாக்கி வைத்ததான உடன்படிக்கை பெட்டி. நான் ஜனத்தோடு பேசுவதற்காக நான் உருவாக்கினதான ஸ்தலம் அது. ஆமென், ஹல்லேலூயா. எனவே இது ஒரு இடத்துல என்ன ஆகிடக்கூடாது, முடங்கிடக்கூடாது. இன்னைக்கு ஓல் இஸ்ரேலைட்ஸும் அதை மிகுந்த சந்தோஷத்தோடு கூட அதற்கென்று போடப்பட்டிருந்ததான தாவீது போட்ட கூடாரத்துக்குள்ளே அதை கொண்டு வந்து அவன் வைக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. 16:2 படிங்க. ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ் 1 16:2. தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி தீர்ந்த பின்பு அவன் ஜனத்தை கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதித்து, யார் ஆசீர்வதிச்சா? ஜனத்தை. எல்லாரும் சொல்லுங்க, ஜனத்தை. ஆமென், ஹல்லேலூயா. காரணம், இது ஒருத்தனுக்கு சொந்தமானது இல்லை. இது ஒரு வீட்டுக்குள்ள ஒரு அறைக்குள்ள முடங்கி போய் கிடக்க வேண்டியதான காரியம் அல்ல. இது தேசத்துக்கு வேணும். இது தேசத்தை ஆசீர்வதிக்கிறதான ஒரு விஷயம். எனவே பாருங்க, பலிகள் எல்லாம் செலுத்தி முடிச்ச உடனே தாவீது ஜனங்களை ஆசீர்வதிக்கிறான். அப்பம் பாருங்க, எல்லாருக்கும் 4ஆம் வசனம் படிங்க பிரதர். புருஷர் தொடங்கி ஸ்திரீகள் மட்டும் இஸ்ரவேலராகிய அனைவருக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும், எல்லாருக்கும் ஒவ்வொரு பிரெட், ஒவ்வொரு இறைச்சி துண்டையும், ஒவ்வொரு கறி பீஸ், ஒவ்வொரு படி திராட்சை ரசத்தையும், ஒரு படி திராட்சை ரசம் பங்கிட்டு கொடுத்தான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழ்கிறதற்கு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக சேவிக்கத்தக்க லேவியரில் சிலரை நியமித்தான். அவர்களில் ஆசாப் தலைவனும் சகரியா அவனுக்கு 2வதுமாய் இருந்தான். பாடற் குழு நியமிக்கப்படுது. அந்த டீமுக்கு வேண்டியதான டைரக்டர் ஆசாப் நியமிக்கப்படுகிறாரு. 8ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பாட்டை எழுதி தாவீது அந்த பாட்டுக்காரங்கிட்ட கொடுத்து அந்த பாட்டை பாடுறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அப்போ பிளஸ்ஸிங் எப்படி போகுது? முழு தேசமும் ஆசீர்வதிக்கப்படுது, முழு தேசமும் களி கூறுது, முழு தேசத்துக்குள்ள ஒரு ஃபெஸ்டிவல், முழு தேசமும் கர்த்தரை பாடுது. பாட்டு பாடுறதுக்கு ஆள், அதை கவனிக்கிறதுக்கு ஆள், ஏகப்பட்ட டீம்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்போது இப்படிப்பட்டதான ஒன்று இத்தனை ஆண்டு காலங்கள் எங்கேயோ என்ன பண்ணுது, முடங்கி போய் கிடக்குது. அதனால் கீத்தினாக ஓபேத்ஏதேமுடைய வீட்டிலையும் இது முடங்கிவிடக்கூடாது என்பது ஆவியானுடைய கணக்கு, கர்த்தருடைய நோக்கம். எனவே கர்த்தர் தாவீதினுடைய கவனம் வேற பக்கம் திரும்பிடாதபடிக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அந்த நியூஸ் தாவீதினுடைய காதுக்கு அனுப்புகிறார். சோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. மீண்டும் அவன் எழுந்து காரியங்களையும் முறைமையின்படி செய்ய கற்றுக்கொண்டு உடன்படிக்கப்பட்ட முறைமையின்படி கொண்டு வந்து தேவனிடத்தில் வச்சு, சோத்திரம், அதை காவல் காக்க ஆட்கள், ஆசாரியர்கள், பாட்டுக்குழு, அதுக்கு ஒரு மியூசிக் டைரக்டரு, பாட்டு, ஏகப்பட்டது, அன்றாடம் துதி பலிகள் எல்லாம் வச்சு அந்த பழைய நிலைமைக்கு இந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய ஸ்தானத்தை தாவீது திருப்ப கர்த்தர் தாவீதுக்கு உதவி செய்தார். அவன் இப்படி மாறணும்னு சொன்னால் கர்த்தர் எங்கே கை வைக்கிறாரு? ஓபேத்ஏதோமே 3 மாதம் ஆண்டவருக்கு பதறுது. டேய் சீக்கிரம் கம். ஆமென், ஹல்லேலூயா. அங்கே மாதிரி விட்டுட்டு தூங்கின்னு இருக்காதீங்கடா, வா சீக்கிரம் இதை கொண்டு போ. ஜனம் என்னை விட்டு பிரிஞ்சு இருக்குது. ஆமென். ஜனம் இன்னும் என் சத்தத்தை கேட்கல, ஜனம் என் மகிமையை இன்னும் காணல. சோத்திரம், ஹல்லேலூயா. அதனால் 1 மாதம் 2 மாதம் 3 மாதத்துக்குள்ள கர்த்தர் பாருங்க தாவீதுடைய ஆவியை தட்டி எழுப்ப ஓபேத்ஏதோமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இதுதான் சத்தியம்னு நான் பேசலை, இது என்னுடைய தாட், எனக்கு தேவன் தந்ததான தாட். சோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம். அப்போ பாருங்க, ஒரு காரியம் நடக்கும் போது, ஒருத்தன் கேள்விப்படும் போது அதனுடைய ரகசியம் என்ன, ஏன், எதனால் அப்படின்னு சொல்லி அது எனக்கும் வேண்டும் என்கிறதான வாஞ்சை தாவீதுக்குள்ளே வந்தது. தாவீது கொண்டு வந்து அதை தன்னுடைய வீட்டு ரூமுக்குள்ளே வச்சுக்கல.
ஓபேத்தேதமையும் அவனுடைய வீட்டாரையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சாரா? அப்படின்னா எடுத்துகிட்டு வந்து என் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறேன், என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் என்ன பண்ணிட்டான்? ஆசீர்வதிக்கணும். இல்லை, தாவீதினுடைய வெளிப்பாடு வேற. ஏன்னா இந்த உடன்படிக்கை ஒரு குடும்பத்தானுக்கு அல்ல, இது இஸ்ரவேலனுக்கு. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ சில நேரங்களில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதும், கர்த்தர் நமக்கு நன்மைகள் செய்வதும், கர்த்தர் நமக்கு சில விஷயங்கள் எல்லாம் செய்வது கூட அடுத்தவனுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை தட்டி எழுப்புவதற்கு ஏதுவாக இருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம நினச்சிடக்கூடாது ஏதோ நம்ம பெரிய ஆள் அதனால் கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு, அப்படி இல்லை. நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பதினால வேறு ஒருவன் கர்த்தர் பக்கமாக என்ன பண்ண முடியும்? இழுக்கப்படும். கர்த்தருடைய அன்பு என்ன என்பதை அவன் உணர முடியும். இவர் யார், இந்த தெய்வம், ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க, எப்படி இந்த குணம் இவங்களுக்குள்ளே வருது, எப்படி இவங்க இவ்வளோ நடந்தும் அமைதியாக பேசுகிறாங்க, அமைதியாக இருக்கிறாங்களே, எப்படி இன்னும் ஏது, எப்படிப்பட்டதான தெய்வத்தை ஆராதிக்கிறாங்க, அந்த தெய்வத்தை நானும் அறிந்து கொள்ள வேண்டுமே என்கிறதான இன்ட்ரெஸ்ட் உன் மூலமாக மற்றவனுக்கு உண்டாகும். அதை செய்கிறவர் கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். சோதரம். நிச்சயமாக இந்த காரியங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. சோதரம். அப்போ தேவனுடைய எண்ணம், தேவனுடைய நோக்கம் இதுவாக தான் இருக்குது. ஒருத்தனை ஆசீர்வதிக்கிறது தான் ஆண்டவர் ஈஸியாக ஆசீர்வதிச்சுட்டு போயிடுவார். ஆனால் இது எங்கே வந்து சேரணுமோ அங்கே வந்து சேரணும். 37 வசனம், 1 நாளாகமோ 15:37. 37 எதில் இருக்குதோ அதில் படிங்க. அன்றாட முறைமை சேவிக்கும்படி தினந்தோறும் ஆராதனை பாடல்கள். பின்பு பெட்டிக்கு முன்பாக 16:37. பின்பு பெட்டிக்கு முன்பாக நித்தம் அன்றாடக முறையாய் சேவிக்கும்படி அவன் அங்கே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக ஆசாப்பையும் அவன் சகோதரரையும் ஓபேத் ஏதோமையும் அவர்களுடைய சகோதராகிய 68 பேரையும் வைத்து ஏதூத்தின் குமாரனாகிய இந்த ஓபேத் ஏதோமையும் ஓசாவையும் வாசல் காக்கிறவர்களாக வைத்தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தினந்தோறும் அங்கே என்னென்னலாம் செலுத்தப்பட வேண்டுமோ அதெல்லாம் செலுத்தப்படணும். ஆமென். எப்படி இருக்குல்ல, படிக்கும் போது நம்மளுக்கெல்லாம் புல் அரிக்குது. இப்படிப்பட்ட அற்புதமான தேவனுடைய பெட்டி எவ்வளோ நாள் யாராலும் கவனிக்கப்படாமல் சவுளுடைய காலம் முழுக்கும் அங்கே போச்சு. யாரும் அதை குறித்து யோசிக்கல. ஆனால் அந்த 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 ஆர்வத்தை தாவீதுக்கு கர்த்தர் தந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஐயோ, இனி நான் என்ன பண்ணுவேன், எப்படி பண்ணுவேன் போது ஓபேத்தேதமை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். மீண்டுமா தாவீதுடைய ஆவியை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எனவே நீங்கள் போய் வீடுகள்லாம் படிங்க. 1 நாளாகமம் 26 அதிகாரம், 1 Chronicle chapter 26 verse from 4 to 6 படிங்க. ஓபேத் ஏதோமின் குமாரர் மூத்தவனாகிய செமாயாவும் யோசபாத், யோவாக், சாக்கார், நெதனியேல், அம்மியேல். சரி, இதெல்லாம் எழுதிக்கங்க. the blessing of ஓபேத் ஏதோம். ஓபேத் ஏதோமை ஆசீர்வதிச்சார்னா எப்படின்னா 7-8 பிள்ளைங்க. அவனுங்க எல்லாரும் கிரேட் எபிலிட்டி, பயங்கர பலமுள்ளவர்கள், திறமைச்சாலிகளாக கர்த்தர் மாற்றியிருந்தாராம். 1 நாளாகமம் 26 அதிகாரம் 4-6 வசனம். அதே மாதிரி 8ஆம் வசனம், ஊழியத்தில் பலத்த பராக்கிரமசாலிகளாக இருந்தாங்க. அது 8ஆம் வசனம் மட்டும் வாசிங்க பிரதர். ஓபேத் ஏதோமின் புத்திரரும் அவர்கள் குமாரரும் அவர்கள் சகோதரருமாகிய ஊழியத்திற்கு பலத்த பராக்கிரமசாலிகளான. ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஊழியத்துக்கு பலத்த பராக்கிரமசாலிகளாக இருந்தாங்க. தட் இஸ் த பிளஸ்ஸிங் ஃப்ரம் காட். ஓபேத் ஏதோமையும் அவருடைய வீட்டையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சான்னா, ஏதோ ஓபேத் ஏதோம் ஒன்றும் இல்லாமல் குடிசையில் உட்காந்துதான், அப்புறமா பிரியாணி வாங்கி சாப்பிட்டான், வீடு கட்டினான், கார் வாங்கினான், ஆமாம் சோதரம் கோட்டு சூட்டு மாட்டினான், அவன் தினந்தோறும் ஹோட்டலில் தான் சாப்பிட்டான். அது இல்லை பிளஸ்ஸிங்கு. ஆமென். கர்த்தர் அவனுக்கு பிள்ளைகளை தந்து அந்த பிள்ளைகள் எல்லாம் பராக்கிரமசாலிகளாய் மாறி, அந்த பிள்ளைகள் எல்லாம் ஊரில் பராக்கிரமசாலிகளாக இல்லாமல் ஊழியத்தில் பராக்கிரமசாலியாக இருந்தாங்க. போட அல்லேலூயா. சோத்திரம். அதுதான் ஆசீர்வாதம், ஓபேத் ஏதோமுடைய ஆசீர்வாதம். இன்னும் பல இடங்களில் ஓபேத் ஏதோமை குறித்து படிக்க முடியும். அவள் இந்த காலையிலையும் அந்த தேவன் உன்னோடு கூட என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒன்றை தந்து அதன் மூலமாய் தன் பக்கமாய் உலகத்தின் மக்களை ஈர்த்து கொள்ளுகிறதான கர்த்தர். சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு தருகிற தாளந்துகள், உங்களுக்கு தருகிற திறமைகள்,
உங்களுக்கு தருகிறதான gift எதுவாக இருந்தாலும் சரி, அவைகள் மூலமாகவும் ஒருத்தனை ரட்சிப்புக்குள்ள நடத்த தேவனாலே கூடும், தேவனாலே முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், இது ஒரு வீட்டுக்கு ஆசீர்வாதம் இல்லை, முழு தேசத்துக்கும் ஆசீர்வாதமானது. ஆமென். சரி, இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு வாங்க. இதில் என்ன இருக்குது உள்ள? இது ஒரு பாக்ஸு. கர்த்தர் ஒரு பெட்டியை செய்ய சொல்கிறாரு. அதோட நீளம் சைஸ் எல்லாம் கர்த்தர் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அதை தூக்குறதுக்கு என்ன பண்ணணும்? சைடில் ரிங்கு போடணும், 2 சைட்லேயும் கொம்பு போடணும், அதில் தான் தூக்கணும். ஓகே, பெட்டிக்குள்ளே என்னென்ன இருக்குது? கற்பலகை இருக்குது, மண்ணா இருக்குது. மண்ணா எதில் இருக்குது? ஒரு பொன் பாத்திரத்தில் மண்ணா இருக்குது. ஆரோனுடைய துளிர்த்த கோல், இதெல்லாம் எதுக்குள்ளே இருக்குது? பெட்டிக்குள்ளே இருக்குது. பெட்டியினுடைய மேலே அந்த ஃபினிஷிங், அந்த இது அது மேலே இருக்கிறதான அது என்னது? ஒரு கோல்டன் இல்லை, கோல்டனால் செய்யப்பட்டதான ஒன்றை போட்டு தான் அது மேலே மூடுறாங்க இல்லையா? அந்த மேல் தகடு இல்லையா, அது கோல்டு. அதுக்கு பேர் என்ன? கிருபாசனம். ஓகேவா, சோதரம். அப்போ இதுதான் உடன்படிக்கை பெட்டி. ஓகே, சோதரம். இது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருக்குது. பிரதர் சொன்ன மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரி என்ன பண்ணணும்? ஜனங்க எல்லாருடைய பாவத்துக்காக ஒரு ஆட்டு குட்டியை வெட்டி அதனுடைய ரத்தத்தை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போய் அந்த கிருபாசனத்து மேலே அந்த மேல் லேயர், அந்த கோல்டன் ஷீட், அது மேலே அவன் தெளிக்கணும். கர்த்தர் ஜனத்தின் பாவத்தை எல்லாம் மன்னிச்சாருன்னு சொன்னால் அங்கே அமைதலாம் இருக்கும். கர்த்தர் ஒருவேளை கோபமாக இருக்கிறார், பாவத்தை மன்னிக்கலன்னு சொன்னால் ஆசாரியனை போட்டு தள்ளிடுவார். அப்போ ஆசாரியன் உள்ளே போகும்போது அவன் காலில் சங்கிலி கட்டி தான் அனுப்புவாங்களாம். அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் ஆசாரியனுடைய சங்கிலியும் அல்லது அவன் வஸ்திரத்தில் இருக்கிற மணியும் சவுண்டு வெளியே கேட்கலன்னா என்ன பண்ணுவாங்க ஜனங்க? அதுக்குன்னு இருக்கிற ஆட்கள் மெதுவாக இழுத்து பார்ப்பாங்க. இழுத்தா ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படின்னா ஜனம்லாம் ஒவ்வொன்று அழ ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா இவருடைய பாடி தான் வெளியே வரும். அப்போ ஜனம் தேவன் ஜனத்துடைய பாவத்தை மன்னிக்கலன்னு அர்த்தம், சோதரம். அப்போ இதெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன் அவங்களுக்கு. அடுத்தது அங்கே தான் வந்து கர்த்தர் இறங்குவார், அங்கேருந்து தான் கர்த்தர் பேசுவார். சோதரம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், சோதரம். அப்போ இன்றைக்கி காலையில் இந்த உடன்படிக்கை பற்றியும் கிறிஸ்துவும், ஆமென், இந்த உடன்படிக்கை பற்றி கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா, சோத்திரம். ஆமென். இந்த 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 பெட்டி நிமித்தம் அவனுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னு சொன்னால் இன்றைக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் உன்னோடு கூட இருக்குது. எது நிமித்தம் சொன்னால் இது நிமித்தம். ஆமென், ஹல்லேலூயா, சோதரம். அப்போ உடன்படிக்கை பெட்டி பாருங்கள், கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்குது. ஆமென். அப்போ முதல் விஷயம் என்ன இருக்குது? பொன் கிண்ணத்தில் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது? மண்ணா இருக்குது பாருங்க. சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை நம்ம கம்யூனியன் டைமில் படிக்கிறோம். எடுங்க, யோவான் 6ஆம் அதிகாரம், ஜான் காஸ்பல் சாப்டர் 6 verse 49-50 படிக்க போகிறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 49-50 வசனங்களை கவனிங்க. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்து மரித்தார்கள். உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்து மரித்தார்கள். கவனிக்கணும். அப்போது 40 ஆண்டு காலங்கள் வனாந்திர வாழ்க்கையில் தினந்தோறும் கர்த்தர் வானத்திலிருந்து ஜனத்துக்கு என்ன கொடுத்தாராம்? மன்னாவை கொடுத்தார். ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். மன்னா வானத்திலிருந்து பொழிஞ்சது. அதனால் காலையில் எழுந்து அவன் அதை பொறுக்கி வச்சு அதை எப்படியெல்லாம் செஞ்சு சாப்பிட்ணுமோ சாப்பிட்டு கொள்ளணும். இது வானத்திலிருந்து வந்ததான ஃபுட்டு, மன்னா. இன்றைக்கி மன்னா ஹோட்டல், மன்னா பலகாரம் எல்லாம் போர்டு போட்டு நடத்துகிறாங்க பிஸ்னஸ். சோத்திரம். இது அன்னைக்கு வானத்திலேருந்து இறங்கினதானா மன்னா. அப்போ இங்கே யோவான சொல்கிறாரு, அந்த மன்னாவை புசித்தவர்கள் மரித்தார்கள் சொன்னால் நீ நினச்சிடக்கூடாது மன்னாவை சாப்பிட்டு செத்து போனால் நினச்சக்கூடாது. ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு ஒன்றுமே புரியாது, பைபிளே புரியாது, மீதி எல்லாம் புரியும். ஆனால் எது தான் புரியாது? பைபிள் மட்டும்தான் புரியாது, மீதி உலகத்தில் எல்லாம் புரிஞ்சிடும். அதனால் மன்னாவை புசித்தும் அவர்கள் மரித்தார்கள்னு, ஐயோயோ மன்னாவை சாப்பிட்டு செத்து போயிட்டான் பழகுது, இதை எதுக்கு ஆண்டர் வானத்திலேருந்து அமிச்சாருன்னு சொல்லி உட்காந்து மண்டையை நோண்டின்னு இருக்கக்கூடாது. அப்போ மரித்தார்கள் சொன்னால் அவர் நித்திய ஜீவனை குறித்து பேசுகிறாரு.
இட்டர்னல் லைஃபை குறித்து பேசுகிறாரு. இந்த வானத்திலிருந்து வந்ததான இந்த மன்னாவை புசித்தும் அவளுக்கு நித்திய ஜீவன் இல்லை. அவங்க எல்லாம் பாதாளத்துக்கு தான் போய் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கிறிஸ்து வருகிற வரைக்கும், கிறிஸ்து உயிரோடு கூட எழும்புற வரைக்கும் எல்லா ஆவிகளும் பாதாளத்தில் தான் இருக்குது. பரிசுத்தவான்களுடைய ஆவி எல்லாம் அவர்களுக்கு இட்டர்னல் லைஃப் இல்லை. அப்போ அதை புசித்தும் அவர்கள் என்ன பண்ணாங்க? மரித்தார்கள். ஆனால் இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படிக்கு வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே. வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. யாரை பத்தி சொல்றாரு? ஏசு அவரை பத்தி சொல்றாரு. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, கிறிஸ்து உடன்படிக்கை பெட்டியோடு கூட நான் ஒப்பிடுறேன். மன்னா, ஆமென், கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமா இருக்குது. ஆண்டவர் சொல்ல, நான் வானத்திலிருந்து இறங்கி வந்ததான அப்பம் நானே. ஆமென், ஹல்லேலூயா. என்னை புசிக்கிறவன், ஆமென், மரித்தாலும் அவன் பிழைப்பான். அப்படின்னா நாங்கள் செத்துட்டா உயிரோடு கூட வந்துடுவானா? ஆமென், சோத்திரம். மரித்தாலும் அவன் பிழைப்பானா? அப்போ எப்படிங்க இந்த அப்பம், இந்த திராட்சை ரசம் அப்பம் சாப்பிட்டோம்னா செத்துட்டா உயிரோடு வந்துடுவீங்களா நீங்கள்? அப்படின்னு சொல்லி கேமரா எடுத்து என் முன்னாடி வரக்கூடாது. இது அது அல்ல. இது 2ஆம் மரணமாகி ஆக்கினை தீர்ப்பை குறித்து சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரே தரம் பிறப்பதும் அடுத்த நியாய தீர்ப்பு அடைவது தான் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்குது. அதனால் மரணம் இருக்குது. ஆனால் ஒரு நாள் வரும், கிறிஸ்துக்குள்ளே மரித்தவன் உயிரோடு கூட எழும்புவான். அதை தான் ஆண்டவர் சொன்னார். இதை நீ மரித்தாலும் நீ என்ன பண்ணுவ? நித்திய ராஜ்யத்துக்குள்ளே, நித்திய ஜீவனுக்குள்ளே வருவ. ஆமென், ஹல்லேலூயா. நித்திய நரகமாகிய அந்த என்ன கடல்? அக்கினி கடலுக்குள்ளே நீ தள்ளப்பட மாட்ட. உனக்கு ஒரு ஜீவன் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவனுக்கு அது இல்லை. புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவே நமக்கு என்ன ஆயிட்டாரு? பலியாய், மன்னாவாய், வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னா. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ உடன்படிக்கை பெட்டி நிமித்தம் ஓபேத்-ஏதோமுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது உண்மையானால், இன்னைக்கு காலையில் என்னுடைய வானத்திலிருந்து இறங்கி வந்த கிறிஸ்துவாகிய மன்னாவின் நிமித்தம் நான் ஆசீர்வதிக்கப்படுவது நிச்சயம். சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. சந்து பந்தலெல்லாம் உயிரோடு இருக்கீங்களா எல்லாரும்? ஆமென், ஹல்லேலூயா, சோத்திரம். ஆமென். அதனால் ஏதோ அன்னைக்கு தான் ஆசீர்வதிச்சதுன்னா அது ஒரு பெட்டி தான். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்து உனக்காய் இறங்கி வந்து தன் ஜீவனை கிறிஸ்து உனக்காய் எனக்காய் தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எனவே நல்லா புரிந்து கொள்ளணும், நல்லா விளங்கி கொள்ளணும், வசனத்தை வாசிக்கணும், வீடுகளில் ஜெபிக்கணும். சோத்திரம். ஆமென். சும்மா வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு தலையை காட்டிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு ஆராதனையில் உட்காந்துட்டு போகிற இந்த வேலையை விட்டுடணும். ஆமென், சோத்திரம். காரணம், கிறிஸ்து உனக்காக ஜீவன் தந்திருக்கிறார், உன்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அதனால் அவரால் நீ ஆசீர்வதிக்கப்படணும். ஆமென். அந்த பிளஸ்ஸிங் உனக்கு வரணும். அது வரணும்னா நீ அவரை பிடித்து கொள்ளணும். ஆமென், ஹல்லேலூயா, சோத்திரம். 2வது பாருங்க, ஆரோனுடைய துளிர்த்த கோல். இது என்ன? ஆரோனையும் அவனுடைய குடும்பத்தையும் தேவன் தன்னுடைய ஆசாரிய ஊழியம் செய்ய அழைத்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். 2 வார்த்தை உண்டு. ஒன்று ஆசாரிய, இன்னொன்று என்னது? லேவியர்கள். 2 வார்த்தை. என்னென்ன வார்த்தை? ஆசாரியன் யாரு? ஆரோனும் ஆரோனுடைய பிள்ளைகளும், அவங்க தான் ஆசாரியர்கள். ஆமென், ஹல்லேலூயா. லேவியர்கள் யாரு? 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரம் யாரு? லேவி என்கிறதான கோத்திரம். அந்த முழு கோத்திரத்தையும் ஆண்டவர் என்ன எடுத்துக்கினாரு? இது எனக்கு, இவன் ஆசரிப்பு கூடாரத்தில் என்னுடைய பணிவிடைகளை இவன் செய்யணும். அப்போ லேவியர்கள் பணிவிடை செய்கிறவர்கள், ஆசாரியர்கள் தான் அந்த ஆராதனையை நடத்துகிறவங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் நடத்துகிறவங்க. சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. லேவியர்கள் அவர்களுக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்கிறவர்கள். ஆமென். இந்த ஆசாரியருக்கும் லேவியர்களுக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்க எல்லாவற்றிலையும் என்ன பண்ணணும்? எல்லாவற்றிலையும் தசம பாகங்கள் எல்லாவற்றையும் கொடுக்கணும். லேவியனுக்கு கானான பங்கு போட்ட பொழுது லேவியனுக்கு லேண்டு கிடையாது. 11 கோத்திரத்துக்கும் தான் கானான என்ன பண்ணாங்க? பிரித்து கொடுத்தாங்க. லேவியனுக்கு என்ன கிடையாது? எதுவும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, 48 பட்டணத்தில் இந்த லேவியர்கள்
தங்களுடைய ஆடு மாடுகள் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், மேய்க்கலாம், யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாது. அடுத்து எப்படியா இவங்கெல்லாம் பிழைப்பாங்கன்னு சொன்னால், தினந்தோறும் பலிகள் நடக்கும். சோதரும் பலிகளுடைய மீட்டு ஜனம் கொண்டு வருகிற காணிக்கை எல்லாம் யாருக்கு தான், இந்த லேவியர்கள் ஆசார்கள். இப்படி தான் கர்த்தர் அந்த நாளில் அவங்கள என்ன பண்ணார், போஷித்தார். அப்போ ஆரோனுடைய பிள்ளைகள் சோதரும் அருமா லேவி. அப்போ ஆரோனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த ஊழியத்தை ஆரோன் செய்து கொண்டு வந்த பொழுது, மோசே ஆரோனுடைய பிரதர். மோசே லேவியரும் கிடையாது, ஆசாரியரும் கிடையாது, அப்படி தானே? இவர் ஆரோனுடைய சகோதரர், அவ்வளோதான். இஸ் எ லீடர், அவ்வளோதான். கானான்லேருந்து ஜனங்களை வெளியே கொண்டு வருகிற லீடர். ஆரோனை இப்படி இப்படி அபிஷேகம் பண்ணு, இவனை எனக்கென்று நான் பிரித்தெடுக்கிறேன், என்னுடைய ஊழியத்துக்கென்று என்ன பண்ணுறேன், நான் பிரித்தெடுக்கிறேன்ட்டார். ஆரோனுக்கு தான் ஊழியத்தினுடைய அத்தாரிட்டி. சோத்ரம். மோசே இஸ் த லீடர் ஆஃப் இஸ்ரேலைட்ஸ். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், அடுத்து லேவியர்கள். சோத்ரம். என்னென்ன நடக்கணும்லாம் கருத்து சொல்லிட்டார். அப்போ இந்த ஆரோனுடைய குடும்பத்தில் இருந்ததான ஆரோனுடைய சிஸ்டர் மீரியாம் இன்னும் கொஞ்சம் பேர்லாம் சேர்ந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கூட இந்த மினிஸ்ட்ரி என்ன பண்ண முடியும், இந்த ஊழியத்தை நாங்கள் கூட செய்ய முடியும், நீங்கள் மட்டும்தான் செய்யணுமா, நாங்கள் செய்ய மாட்டோமா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஆசாரிய ஊழியத்தை நாங்கள் கூட என்ன பண்ணலாம், செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் ஜனம் எழும்பி இவனுடைய இந்த ஆசாரிய, இந்த அத்தாரிட்டி இருக்குல்ல, கர்த்தர் கொடுத்த அந்த ஆசாரியத்துவம், அதற்கு எதிராக என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, நாங்கள் கூட செய்யலாமேன்னு. அப்போது விஷயம் யார்கிட்ட வருது, லீடர்கிட்ட வந்துடும். மோசே தானே லீடர், மோசேன் இடத்துல வந்துடுச்சு விஷயம். இப்படி ஒரு 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 கூட்டம் ஜனம் இப்படி பேசுகிறாங்க, என்ன செய்யலாம் அவனு. மோசே எப்போ பார்த்தாலும் எங்கே வந்துடுவார், கர்த்தர்கிட்ட வந்துடுவார், ஆண்டவர். உடனே ஆண்டவர் சொன்னார், ஓகே விஷயம் எப்படியா, ஓகே ஐ வில் டீல் திஸ் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஓகே 12 கோத்திரம் இல்லையா, 12 கோத்திரத்தையும் ஒவ்வொரு கொப்பு வெட்ட சொல்லு, அந்த கொப்பை கொண்டு வந்து எங்கே வைக்க சொல்லு, உடன்படிக்கை பெட்டியில் ஆண்ட வச்சுருங்க. நாளைக்கு பாருங்கள், இந்த 12 கொப்பில் எந்த கொப்பு துளிர் விட்டு இருக்குதோ அதுதான், அவனை தான் நான் ஊழியத்துக்குன்னு ஏற்படுத்துகிறேன். அப்போ இந்த 12 கொம்பை உள்ளே கொண்டு போய் வைக்கும் போது அதில் என்ன வைக்கணும், அந்தந்த கோத்திரத்துடைய பேருங்கள் என்ன பண்ணணும், எழுதி வைக்கணும். யூதா, ஆமென், லேவி, இன்னும் சொல்லுங்கள், கோத்திரம் பேர் சொல்லுங்கள், கோத்திரம் பேர் சொல்லுங்கள், கோத்திரம் பேர் சொல்லுங்கள், 12 கோத்திரம் பேர் சொல்லுங்களேன். நமக்கு தோத்திரம் தான் தெரியும், நமக்கு கோத்திரம் தெரியாது. தோத்திரம் 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 இதுலேயே வாழ்ந்துன்னு இருக்கிறோம். கிருபையா நம்மக்கிட்ட போய் தோத்திரம் சொல்லவங்கிட்ட போய் கோத்திரம் கேட்டால் எப்படி சொல்லுறது? கோத்திரத்துடைய பேருங்க எங்கே இருக்குது, எதில் பார்க்கலாம்? ஸோ கோத்திரத்துடைய பேர் எங்கே இருக்குதுன்னா தானே. உங்கள் பைபிளெல்லாம் மேப்பெல்லாம் இருக்குதா? அந்த மேப்பெல்லாம் என்னைக்குன்னா பார்த்துருக்கிறீங்களா? பைபிளையே நாங்கள் பார்க்க மாட்டோம் சார், நாங்கள் ஏன் சார் மேப்பை பார்க்க போகிறோம்? அந்த மேப்பெல்லாம் என்றைக்குன்னா பார்த்துருக்கீங்களா? இது என்ன மேப்பு, என்னது இது? பாலஸ்தீன தேசம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படின்னு போட்டு இருக்குது. இஸ்ரவேல் தேசத்தாரின் தேசப்படம் அப்படின்லாம் போட்டிருக்கு. உங்களுக்கு பின்னாடி ஒரு படம் இருக்கா, இஸ்ரவேல் கோத்திரத்தின் தேசப்படம் அப்படின்னு இருக்குதா? எத்தனை பேர் பைபிளில் இருக்குது? இஸ்ரவேல் கோத்திரத்தாரின் தேசப்படம் அப்படின்னு எத்தனை பேர் பைபிளில் இருக்குது? அங்கே ஒரு மேலே ஒரு கட்டம் போட்டு ஒரு 12 பேர் எழுதியிருக்குதா? அவங்க தாங்க கோத்திரங்க. தோத்திரத்தோடு படிச்சிடுங்க அதை. ஆமென். இன்னும் யார் சண்டே ஸ்கூல் எடுத்துனுக்கிறோம் பாரு. சண்டே ஸ்கூலில் கற்றுக் கொடுத்தாங்களா இதெல்லாம்? சண்டே ஸ்கூல் சில்ட்ரன் சுரேஷ் பண்ணு அவள் பேர் என்ன? சூசன் எழுந்துக்க. ஏன் உனக்கு இது சொல்லி கொடுத்தாங்களா சண்டே ஸ்கூலில்? டீச்சரை போட்டு கொடுக்கலாமா வானாவான்னு நிற்கிறா பார். இது நடத்துனாங்களா நடத்தலையா?
அதுவே தெரில அவளுக்கு. உட்காந்துரு. நீமா கோத்திர பிதாக்கள் சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லி கொடுக்கல, போட்டு கொடுத்துட்டா. ஓகே, உட்காந்துரு. ஓகே, இப்போ படிங்க. ரூபன், சிமியோன், இசக்கார், தான், காத், ஆசேர், நப்தலி, எப்ராயிம், மனாசே, பென்யமீன். ஓகேவா? அடுத்த கேள்வி, இதில் ஏன் எப்ராயிம் மனாசே வந்தான்? அவன் 2 பேரும் கோத்திரம் இல்லையே. சரி, அதை அடுத்த கிளாஸில் வச்சுக்கலாம், போனால் போகுது. 2 பேர் இல்லையா அங்கே கோத்திர பிதாக்கள்ல? ஆமென். சரி, ஓகே, விஷயத்துக்கு வாங்க. எங்கே விட்டேன்? 12 கொம்புலையும் என்ன பண்ணணும்? 12 கோத்திர பிதாக்களுடைய பேரை எழுதி கொண்டு வந்து என்ன பண்ண? எங்கே வை? உடன்படிக்கை வீட்டில் வை. நாளைக்கு வந்து பாரு. அதே மாதிரி வச்சுட்டாங்க. நாளைக்கு காலையில் வந்து உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்துல வந்து அதை அங்கே பார்த்தா ஒரே ஒரு கோல் துளிர்த்து இருந்தது. அந்த கோலை எடுத்து பார்க்குறாங்க. என்ன பேருன்னா ஆரோன்னு எழுதியிருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆரோனையும் அவனுடைய குடும்பத்தையும் நான் ஆசாரிய ஊழியம் செய்ய நான் தான் நியமித்திருக்கிறேன், அவர்தான் உனக்கு பிரதான ஆசாரியன் என்பதை தேவன் அன்றைக்கு விளம்பினார். எனவே தான் கர்த்தர் மோசேகிட்ட சொன்னார், இந்த கொம்பை எடுத்து பெட்டிக்குள்ளே பத்திரப்படுத்தி வை. ஆண்டவர் எவ்வளோ அற்புதமானவர்ல. ஆமாம். அப்புறமா 100 வருஷம் பொறுத்து திருப்பி எவனா இன்னொரு கும்பல் வந்து எதனா கலாட்டா பண்ணோம் ஆசாரிய ஊழியத்துக்கு. அப்போ திருப்பி நான் கொம்பு வச்சுன்னு சீட்டு போட்டுன்னு இருக்க முடியாது. அதனால் இந்த கொம்பை என்ன பண்ண? திறந்து காட்டிடு. அதனால் இதை உள்ள என்ன பண்ண? பத்திரமா வச்சுக்கடாப்பான்ட்டார். சோத்திரம். அப்போ பாருங்கள், ஆரோனுடைய துளிர்த்த கோல். அப்போ அன்னைக்கு பாருங்கள், இஸ்ரவேலனுக்கு யார் பிரதான ஆசாரியன் சொன்னால் ஆரோன் பிரதான ஆசாரியன். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அந்த ஆரோனும் வருஷத்துக்கு ஒரு முறை தன்னுடைய பாவத்துக்காய் தேவனுடைய சமூகத்தில் போய் இந்த ரத்தத்தை தெளிச்சாகணும். ஆனால் இன்றைக்கு உனக்கும் எனக்கும் ஒரு ஆசாரியன் இருக்கிறார். அவர் யாருன்னா அவர் மகா பிரதான ஆசாரியன். அவருக்கு பேர் என்ன? ஒரு அல்லேல சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் யாருன்னா கிரேட், மகா பிரதான ஆசாரியர். அவன்லாம் பிரதான ஆசாரியன், இவர் மகா பிரதான ஆசாரியர். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி பாருங்கள், இயேசு கிறிஸ்து 16 நம்பர்ஸில் நீங்கள் வீடுகளில் போய் படிச்சுக்கோங்க. இந்த சரித்திரத்தெல்லாம் என்னாகும் 16ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் போய் படிச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ இயேசு கிறிஸ்து பாருங்கள், கிரேட் ஹை பிரீஸ்ட் chosen by his father, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதான என்னது பிரதான ஆசாரியர், மகா பிரதான ஆசாரியர். ஆமென். அப்போ இன்றைக்கி பாருங்கள், அந்த ஆசாரியர்களெல்லாம் ஆசாரித்துவம் மாறி போயிடும். இந்த ஆசாரித்துவம் மாறாத ஆசாரித்துவம், நித்திய ஆசாரித்துவம். ஆமென். இவர் தன் பாவத்துக்காக கிருபாசனம் தண்ணியில் போக வேண்டிய அவசியம் இல்லை. இவர் தான் சகல பாவங்களை மன்னிக்க கிருபை பெற்றவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அப்போ இன்னைக்கு உனக்கு எனக்கு ஒரு மகா பெரிய பிரதான ஆசாரியன் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அன்னைக்கு இருந்ததான அந்த ஆசாரியன் போல இல்லை. 3வது பாருங்க, இதற்குள்ளே என்ன இருக்கு? இது படிச்சிருங்களா? ஐசியா சாப்டர் 42 verse 1 படிங்க. ஏசியா 42:1 ஆசாரியத்துவத்தை குறித்து அங்கே படிங்க. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அவரம் பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை நான் தெரிந்து கொண்டதான என் தாசன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த மகா பிரதான ஆசாரியன் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானா ஏற்படுகிறதில்லை. அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராக இருக்கிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. அவரே வந்துடல இந்த பதவிக்கு.
நீர் என்னுடைய குமாரர், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோட சொன்னவரே அவரை எஸ் ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் அவரை உயர்த்தினார். ஆமென். சோதரம். அவர் நம்முடைய பிரதான ஆசானியா இருக்கிறார். மூன்றாவது, இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே கற்பலகை இருக்குது. ஆண்டவர் மோசையை மலையின் மேலே வர சொன்னார். அவர் சொன்னார், உன் கூட வேறு யாரும் வரக்கூடாது. நீ ஒரு எல்லையை போட்டுடு, ஒரு 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 பார்டர் போட்டுடு. அந்த பார்டரை தாண்டி ஜனம் என்ன பண்ணிடக்கூடாது, மலை மேலே வந்துடக்கூடாது. வந்தால் செத்து போவான். அதை சொல்லிட்டு வந்துடு, நீ மாத்திரம் மேலே ஏறி வா அப்படின்னார். மோசே மாத்திரம் தேவனுடைய சந்நிதிக்கு கடந்து போனான். அதோட 40 நாட்கள் அவன் அங்கே தான் இருக்கிறான். தேவன் அவனோடு கூட உட்கார்ந்து இந்த 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 இஸ்ரலைட்ஸ் என்கிறதான இந்த நேஷனை எப்படியெல்லாம் நடத்தணும்னு சொல்லி எல்லா சட்டங்களையும் கர்த்தர் தருகிறார். ஒவ்வொரு சட்டமும் தேவனாலே செதுக்கப்பட்டுச்சு. அப்போது கற்பலகையில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எழுதுகிறார். சோத்திரம். ஆமே. 40 நாட்கள் இப்படி பண்ணால் என்ன செய்யணும், இதுக்கு என்ன தண்டனை, இதுன்னா எப்படி, எல்லா விஷயத்தையும் கர்த்தர் அவனுக்கு கற்றுத்தருகிறார். ஆமென். சோத்திரம். ஃபஸ்ட்டு 5 புக்ஸ் பஞ்சாகம்னு சொல்கிறோம்ல, பென்டாட்டுக்குன்றோம் இல்லையா, ஃபஸ்ட்டு 5 புக்ஸ் அது எழுதுனது யார்? மோசே எழுதுகிறான். பட் மோசே பிறந்தது எப்போ? மோசே பிறந்தது எப்போ? எப்போனா பிறந்துன்னு போட்டான் அங்கிள், நான் பிறந்தது எனக்கு தெரியாமல் போயிடுது. மோசே பைபிளை எங்கே படிக்கிறீங்க? மோசேனுடைய பிறப்பை யாத்ரா 3ஆம் அதிகாரத்தில் மோசேனுடைய பிறப்பை பார்க்குறோம். 2-3 அதிகாரத்தில். நீங்கள் எவ்வளோ புவராக இருக்கீங்கன்னு நீங்கள் பார்த்துக்கணும். பைபிள் நாலேஜில் ஹவு புவர் யூ ஆர். ஓகே. அப்போது யாத்ராமத்தில் தான் அவன் பிறக்கிறான்னு சொன்னால், தென் ஹூ ரோட் ஜெனிசிஸ் இல்லையா? அப்போ இந்த 5 ஆகமத்தையும் மோசே தான் எழுதுனான். பட் மோசே வாஸ் பார்ன் இன் எங்கே தான்? அந்த வருஷத்தில் தான் பிறக்கிறான். பட் அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் மோசே தான் எழுதுறான்னு சொன்னால், யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஆமென் த ரிலேஷன்ஷிப் வித் காட் அண்ட் மோசஸ். தேவனுக்கும் மோசைக்கும் இருந்ததான உறவு என்னன்றதை பார்த்துக்கணும். அப்போ அந்த அளவுக்கு தேவன் மோசைக்கு எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாரு, சொல்லிக்கூடாரு. ஃப்ரம் த கிரியேஷன் தொடங்கி அவர் எல்லாம் கற்று தருகிறார். அப்போது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தேவனால் தான் ஃபார்ம் ஆகுது. ஆமென். 40 நாட்கள் பொறுத்து தான் இவர் மலையிலேருந்து என்ன பண்ணுறாரு. இதுக்குள்ளே கீழே என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஐயோ மோசே போய் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, என்ன நடந்ததுன்னு தெரியலன்னு சொல்லி ஜனம்லாம் வந்து ஆரோன் இடத்துல கேட்குறாங்க. ஏன்னா ஆரோன் ரிலீஜியஸ் லீடர், அவன் தான் மத சம்பந்தமான தலைவன். அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, மோசே போய் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு ஐயா, என்ன ஆச்சுன்னு தெரியல, மிருகம் சாப்பிட்டுச்சோ என்ன ஆயிடுச்சு தெரியல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்படியே நம்ம எவ்வளோ நாளைக்கு அமைதியெல்லாம் உட்காந்துட்டே இருக்கிறது, யார் நம்மை நடத்துறது, இப்படியெல்லாம் சொன்ன உடனே என்ன செய்யலான்னு சொல்லி ஜனங்கள்லாம் பேசின உடனே ஒரு ஆலோசனை பிறந்தது. என்னென்னா, சரி எல்லா நகையெல்லாம் கழட்டு நெருப்பில் போட்டு கொளுத்து ஊருக்கு நம்ம ஒரு ஸ்டாச்சு ஒன்று உண்டாக்கலாம். ஆமென். அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணுக்குட்டி என்ன பண்ணான், உண்டாக்கினான். பாரு, சைமன் பேசும்போது சொன்னார்ல, ஜனங்களின் நிமித்தம் நான் இதை செஞ்சேன் அப்படின்னு. இதே பதில் தான் ஆரோனும் பேசுவார். மோசே வந்து கேட்பார், ஏன் இப்படி பண்ணிட்டேன்னா, ஜனங்க சொன்னாங்க அதனால் நான் பண்ணிட்டேன்னு. ஒரு பொண்ணுனால் ஒரு கண்ணுக்குட்டியை உண்டாக்கி அவன் சொன்னான், இனிமேல் நம்மளை நடத்த போகிறது எது தான், இந்த கண்ணுக்குட்டி தான் நடத்த போகுது அப்படின்னு. அதுக்கு பயங்கரமான ஃபங்க்ஷன்லாம் வச்சு ஆட்டம் பாட்டம். ஆமாம். அதாவது மனுஷனுக்கு ஃபங்க்ஷன் வேணும். எதுக்குன்னா, ஆடணும், பாடணும், சாப்பிடணும், குடிக்கணும். தண்ணி அடிக்கணும்னா என்ன வேணும், ஒரு ஃபங்க்ஷன் வேணும். இது அந்த காலத்துலேருந்தே சோத்திரம். அதனால் பொண்ணு கண்ணுக்குட்டியை உண்டாக்கினான், பாட்டு அடி முழக்கிறான், குடிக்கிறான், வெறி குடிச்சு என்ன குச்சான்லாம் அந்த காலத்தில் தெரில. சோத்திரம். குடிச்சு போதெல்லாம் தலைக்கு ஏறி எல்லாம் நிர்வாணமாகி எல்லாம் ஆடின்னு கிடக்கிறான். இந்த கண்ணுக்குட்டிக்கு முன்னாடி இதுதான் எங்களை நடத்த போது, இதுதான் எங்கள் தெய்வன்றான் பாருனா, என்ன மதி கெட்டு போய் இது பார், அது என்ன மாதிரி போதையாக இருந்திருக்கும் பார். சோத்திரம். நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு இது ஆராய்ச்சி பண்ணிருக்கூடாது, அந்த வருஷத்தில் என்ன போதைப் பொருள் இருந்தது, அதுக்கு பேர் என்னென்னலாம் பார்த்துன்னு இருக்கக்கூடாது. ஓகே. இப்போ தான் மோசே இறங்கி வந்தால் இங்கே கீழே பயங்கரமான சத்தம், ஆர்ப்பரிப்பு சவுண்டு கேட்குது, மோளம் தாளம் சவுண்டு.
இவருக்கே என்னான்னு புரியல. நல்லா தானே விட்டுட்டு போயிருந்தோம், என்ன நடக்குது, என்ன திருவிழா தெரியல ஊர்லன்ட்டு இறங்கி வந்துட்டு அருமா ஆளுங்களை பார்த்துட்டு மோசே வரதை பார்த்துட்டு என்னப்பா நடக்குது கீழே அப்படின்னா அவன் சொல்கிறான், இல்லை நாங்கள் புதுசாக ஒரு தெய்வத்தை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம், நாங்கள் உண்டாக்கிட்டோம், இனி அவர் தான் எங்களை என்ன பண்ண போகிறாரு. ஐயோ, இவன் 40 நாள் தெய்வனிடத்தில் உட்காந்து இந்த ஜனத்தை எப்படி நடத்தணும்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தா இவன் மனசெல்லாம் உடஞ்சி போச்சு. தேவன் கொடுத்த கற்பலையை என்ன பண்ணாராம், கோவத்தில் போட்டு உடச்சிட்டார். அது 2ஆக உடஞ்சி போச்சு. சோதரம். அப்போ பின் நாட்களில் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த உடஞ்சி போன இந்த கற்பலகையை தூக்கி எதுக்குள்ளே வை, இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், அந்த பிரமாணம், அந்த நியாய பிரமாணம், கவனிக்கணும், நான் முடிப்பேன். அந்த பழைய பிரமாணம் பாருங்கள், ஒருவனாலும் நிறைவேற்ற முடியல. ஆமென். அதுக்கு முன்னாடி ஒருவனாலும் நிற்க முடியல, ஒருவனாலும் நீதிமான ஆக்க முடியல. ஆனால் இன்னைக்கு பாருங்கள், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, அந்த பிரமாணத்தை எல்லாம் தன்னிலே நிறைவேற்றி அவர் வெற்றி கொண்டதுனால இன்னைக்கு நீங்களும் நானும் அவருக்கு முன்னாடி நிற்கிறோம். ஒரு அலையில சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு பொருளும் யாரோடு கூட சம்மந்தப்படுது? கிறிஸ்துவாகிய தேவனோடு கூட அது சம்மந்தப்படுது, ஒப்பிடப்படுது. ஆமென், ஹல்லேலூயா. அன்னைக்கு பழைய பிரமாணம், இன்னைக்கு புது உடன்படிக்கை. அன்னைக்கு பழைய உடன்படிக்கை, இன்னைக்கு நியூ கவர்னன்ட். ஆமென். அதை நம்முடைய இருதயத்தில் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து கிருபையினாலே உன்னையும் என்னையும் கிருபாசனத்தன்றை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். ஆமென். சோதரர் 2 கேருபீன்கள் இல்லை பெட்டியில், அதுபோல தான் இன்றைக்கும் கேருபீன்கள் மத்தியில் தேவன் வாசம் பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அப்போ ஓபேத் ஏதோமை தேவன் ஆசீர்வதித்ததற்கு காரணம் ஒன்று இருக்குமானா, நான் மீண்டுமாய் ஜனத்தோடு கூட நான் இடைப்பட வேணும்னு விரும்புகிறேன். மீண்டும் ஜனம் என்னிடத்தில் வரணும். ஆமென், ஹல்லேலூயா. என்னுடைய மகிமை, என்னுடைய பிரசன்னம், ஆமென், இது ஜனங்களுக்கு உண்டாகணும். அந்த பழைய நிலைமை உருவாக வேண்டும் என்பதற்காய் தாவீதோடு கூட கர்த்தர் கிரியை செய்து ஒருவனை ஆசீர்வதிப்பதன் மூலமாக கர்த்தர் இந்த காரியத்தை செய்து முடித்தார். ஆமென். அந்த உடன்படிக்கை பெட்டி இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக இருக்குது. அந்த கிறிஸ்து உன்னோடு கூட என்னோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவரே ஜீவ அப்பமாக இருக்கிறார். ஆமென். அவர் நியாய பிரமாணம். ஆமென். அவர் நிறைவேற்றிட்டார். ஹல்லேலூயா. அவர் தான் அத்தாரிட்டி எல்லாத்துக்கும். ஆமென். அவர் மகா பிரதான ஆசாரியனாய் உனக்கும் எனக்கும் இருக்கிறார். ஆமென். இன்றைக்கும் கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் அவர்கள் ஓயாமல் அவரை பாடிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அன்னைக்கு அவன் நடுக்கத்தோடு பயத்தோடு கூட ரத்தத்தை கொண்டு போய் அந்த கிருபாசன தண்டையில் தெளிக்கும் போது அவனுக்கு எவ்வளோ பயமாக இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு காலையில் நீங்களும் நானும் கிறிஸ்துவின் மேலே இருக்கிற விசுவாசத்தினால பயமின்றி தேவனுடைய பிரசன்னத்து முன்னாடி வந்து அப்பா பிதாவே என்று நாம் கூப்பிடுகிறோம். இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் உனக்கு எனக்கு தந்திருக்கிறார். இதை பேசும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது, அதனால் சொல்கிறேன். நீங்கள் வீடுகளில் தேவையில்லாத யூடியூப் எல்லாம் பார்த்து உங்கள் சிந்தனைகளை கெடுத்துடாதீங்க. தேவையில்லாதுன்னா கிறிஸ்தவத்தை பற்றி பேசுகிறேன். கிறிஸ்தவ பிரசங்கங்கள், கிறிஸ்தவ செய்திகள் என்று வருகிறதான யூடியூப் சேனலில் பேசப்படுகிறதெல்லாம் கேட்டுடாதீங்க. பெரும்பாலான விஷயங்கள் தவறான காரியங்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சமீபத்தில் எனக்கு தெரிஞ்சவர், அவர் பெங்களூரில் தான் இருக்கிறார். அந்த ஊழியக்காரர் ஒரு சபையில் பேசுகிறார். ரொம்ப ஆவேசமாக, அப்படியே ரொம்ப கோபமாக பேசுகிறார். அவர் சொல்கிறார் ஜனங்களை பார்த்து, நீ வச்சுன்னு இருக்கிற எல்லாமே தேவன் கொடுத்தது, தேவன் உனக்கு பிச்சையாக கொடுத்துருக்கிறார், அப்படின்னா நீ யார் அப்படின்னு கேட்குறார். ஜனம்லாம் அப்படியே இருக்குது. எல்லாம் நீ வாங்கினது எல்லாம் ஆண்டவர் உனக்கு போட்ட பிச்சை, அப்படின்னா நீ யார்? நீ ஒரு பிச்சைக்காரன். ஆமென். அப்படின்னு ஜனெல்லாம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இன்னும் கேவலமாக திட்டினாலும் நம்ம ஆள் சோத்திரம் சொல்லணும், கை தட்டும். அந்த கிருபை நம்ம ஆளுக்கு உண்டு. அவன் சொல்கிறான் எல்லாமே தேவன் உனக்கு தந்தது, பிச்சையாக கொடுத்துருக்கிறாரு, அதனால் நீ யார்? பிச்சைக்காரன் அப்படின்னு பேசுகிறாருன்னா, ஆமென், அவங்களெல்லாம் என்ன ஊழியக்காரராக எந்த இடத்துல நம்ம நிறுத்துறது? ஆமென், சோதரம். இன்னைக்கு கர்த்தர் உன்னை என்ன பிச்சைக்காரனாக பார்க்கல, அவருடைய பிள்ளையா மகனா மகளா கர்த்தர் பார்க்குறாரு. புத்திர சுவிகாரத்தை உனக்கு தந்திருக்கிறாரு, அவர் ரத்தத்தை சிந்தி இருக்கிறாரு. உன்னை என்ன பிச்சைக்காரன் அவரே எதுக்கு பார்க்கணும்? அவருக்கு முன்னாடி அவருடைய மகனா நான் நிற்கிறேன், அவருடைய மகளா நான் நிற்கிறேன். அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடியதான உரிமையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அதனால தான் சொல்கிறேன், கண்ட பிரசங்கத்தை கேட்காதீங்க.
ஆமென். ஒருத்தர் பேசுகிறார், ஆபிரகாம் ஈசாக்கு மட்டும்தான் பையன், மீதி எவனுமே பையன் இல்லைன்றார். ஆமென். சோத்திரம். இஸ்மவேல் ஆபிரகாமுக்கு பையனே இல்லை. இஸ்மவேல் அவன் அரேபியன், அவன் வேற இவன் வேறன்றார். இதெல்லாம் எங்கே போய் சோத்தில் முட்டிக்கிறதுன்னு தெரியல. இவனுங்கெல்லாம் பெரிய படித்த மேதாவிங்க. அதனால் கவனமாக இருக்கணும். எதையாச்சும் உட்காந்து கண்டதை கேட்டுவிட்டு சோத்திரம் மண்டையில் அதை நிரப்பின்னு இங்கே வந்துடக்கூடாது. அப்படி நிரப்பின்னு வந்தீங்கன்னா வாசப்படையோடு வச்சுட்டு எம்டி ஆக்கிட்டு உள்ளே வந்துடணும். நான் நிரப்பி அனுப்புவேன். சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் ஒரு அற்புதமான தேவன் உனக்காக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய மகனாக உன்னை பார்க்குறார், அவருடைய மகளாக உன்னை பார்க்குறார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய மன்னா. சோத்திரம். ஆமென். அவரே உனக்கு வானத்தின் அப்பமாக மாறினவர். அவர் தன்னைத்தானே உனக்காய் தந்தவர். எல்லாம் எளிமை நிருப்பமாக கண்களை மூடுமா, நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆமென். இந்த காலையில் பிரதான ஆசாரியன் அவரே, ஜீவ அப்பம் அவரே, கிருபாசனம் அவரே, பிரமாணம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.